வணக்கம். கேசம் பேக் ஹவுஸிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று புதிய சுவையான ரெசிபியை பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா, நல்லா ரோட்டு கடைகள்லாம் நம்ம இட்லி சாப்பிடுவோம் வாங்கி. அதுல இட்லி சாம்பார் வந்து டேஸ்டாவே இருக்கும். அந்த இட்லி சாம்பார் தான் பார்க்க போறோம். நம்ம பருப்பு இல்லாம காய்கறி வச்சுட்டு குயிக்கா ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது இட்லி சாம்பார் தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த இட்லி சாம்பார் செய்யறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். கடுகு உளுத்தம் பருப்போட கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரவும் 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் 1 எடுத்திருக்கேன். அதை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதோட பொடியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் 1, கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இதில் தாளிக்கிறதுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இட்லி சாம்பாருக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். நல்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுருங்க. இதில் நான் ஒரு 3 தக்காளி அளவு எடுத்திருக்கேன். அந்த 3 தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கோங்க. இந்த இட்லி சாம்பார் பருப்பு இல்லாமல் காய்கறி போட்டு குயிக்காக செய்ய போகிறோம். டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இந்த ரோட்டு கடைகளெல்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த இட்லி சாம்பார் சூப்பராகவே இருக்கும். அதே மெத்தடில் தான் நான் செய்கிறேன். இதில் முருங்கைக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு கேரட், காய்கறி வந்து கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நல்லா காய்கறி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரோட்டு கடைகளில் கிடைக்கிற இட்லி சாம்பார் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். காரம் கம்மியாக சேர்ப்பாங்க, காய்கறியும் கம்மியாக இருக்கும். அது சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மெத்தடில் தான் நான் செய்கிறேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்று போல் வதக்கி விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம வதக்கி விட்டுட்டோம். இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன் தான் சேர்க்குறேன். காரம் அதிகமாக சேர்க்க வேண்டாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சாம்பார் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு குயிக்காக சூப்பராகவே செஞ்சிடலாம். நான் டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். நல்ல ஒரு கொதி வரட்டும். நம்ம காய்கறி எல்லாமே நல்லா வதக்கிட்டோம். நல்ல ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கடலை மாவு இதுல கரைச்சி ஊத்த போறோம். வேற தேங்காய், புளி எதுவுமே சேர்க்க வேணாம். நல்ல தளத்தலன்னு ஒரு கொதி வந்திருக்கு. இதுல நான் கடலை மாவு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருந்தேன். அதை நல்லா தண்ணியில கெட்டி இல்லாம கரைச்சிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா ரோட்டு கடைகள்லாம் கிடைக்கிற மாதிரி இட்லி சாம்பார் நம்ம வீட்டில் சூப்பராக குயிக்காக செஞ்சிடலாம். நல்லா இப்போவே நல்லா கமகமான வாசனையோடு இருக்கு. குக்கர் மூடி விசில் போட்டு ஒரு 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு பார்ப்போம். இந்த இட்லி சாம்பார் தோசை, இட்லி, வெண்பொங்கல் எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்கும். இதோட ஒரு தேங்காய் சட்னி இருந்தாலே போதும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல கமகமான வாசனையோட ரோட்டு கடை ஸ்டைலில் இட்லி சாம்பார் குயிக்காக 10 மினிட்ஸ் கூட ஆகாது இதை செய்கிறதுக்கு. நல்ல குழம்பு திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காயும் அரைச்சி ஊற்றலை, கடலை மாவு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இதில் இறக்குற ஸ்டேஜில் மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. கமகமக்கும் ரோட்டு கடை இட்லி சாம்பார் வீட்டில் சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி கேஎஸ்எம் பேக் ஹவுஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.